ஒரு மாபெரும் சக்திய இருந்த சுவடே இல்லாம பண்ணது யாரு? இந்திய மக்களுக்காக கடும் போராட்டத்தையும் பலவிதமான துன்பங்களையும் தாங்கிய வலிமை மிக்க போராளி யாரு? வெளிநாடு போயிட்டு இந்தியாவை மீட்க படை திரட்டினது, சிறைவாசத்தை அனுபவிச்சது, வீட்டு காவல்ல வைக்கப்பட்டது அப்படின்னு இன்னும் பல எழுச்சிகளை செய்த அந்த மனிதர் தான் இந்தியாவின் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு பகிரங்கமாக ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்த மனிதர் நேதாஜி. இந்திய மக்களுக்காக என்ன பண்ணார், எந்த நாட்டிற்கு சென்று யாரையெல்லாம் பார்க்கிறாரு, எப்படி வெளிநாட்டுல படை திரட்டுறாரு, அவரோட மறைக்கப்பட்ட காதல் திருமணம், மர்மமான மரணம் இப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் கேட்க போறோம். அதுக்கும் முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்தியாவின் மிகச்சிறந்த தலைவரான நேதாஜியை பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நேதாஜி நம்முடைய ரூபாய் நோட்டுகள்ல பொறிக்கப்படக்கூடிய அற்புதமான மனிதர் தான். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி ஒரிசாவில் இருக்கிற கட்டாக்கில் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தம்பதிக்கு 9வது குழந்தையா பிறக்கிறாரு. இவரோட அப்பா ஜானகிநாத் போஸ் ராய் பகதூர் பட்டம் வாங்கினவர். அது மட்டும் இல்லாம நேதாஜியோட அம்மா அப்பா 2 பேருமே செல்வாக்கு அதிகார பின்புலம் உள்ள குடும்பத்துல பிறந்தவங்க. குழந்தையில இருந்தே நல்லா படிக்கக்கூடிய நேதாஜி அவர்கள் 1918ஆம் ஆண்டு தத்துவத்தில் இளங்கலை பட்ட படிப்பை முடிக்கிறாரு. 1919ஆம் ஆண்டு குடிமை பணி தேர்வு எழுத இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு போறாரு. அங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வுல கலந்துகிட்டு வெற்றியும் பெறுகிறார். அதுக்கு பின்னாடி 1920ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் துறையில வேலைக்கும் சேருறாரு. ஆனா ஆங்கிலேயருக்கு கீழே வேலை பார்க்க முடியாம 1921லயே பதவியை ராஜினாமா செய்யறாரு. அதுக்கு பிறகு இந்தியா வந்த உடனே சித்ரஞ்சன் தாஸ் தலைமையில கல்கத்தாவில காங்கிரஸோட தீவிர உறுப்பினரா சேர்ந்து அரசியல்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. அந்த சமயத்திலேயே ஸ்வராஜ் அப்படிங்கிற செய்தித்தாளை தொடங்கி வங்காள மாகாண காங்கிரஸ் குழுவோட விளம்பர பொறுப்பையும் ஏத்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சித்ரஞ்சன் தாஸ் அவர்களோட ஃபார்வர்ட் அப்படிங்கிற செய்தித்தாளோட ஆசிரியராகவும் இருக்கிறாரு. 1923ஆம் ஆண்டு அகில இந்திய இளைஞர் காங்கிரஸோட தலைவராகவும் வங்காள மாநில காங்கிரஸோட செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1925ஆம் ஆண்டு மாண்டலேவில் சிறையில் அடைக்கப்படுறாரு. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்துல நேதாஜியோட தேசியவாத அணுகுமுறையும் பங்களிப்பும் ஆங்கிலேயருக்கு ஒத்துவரல. ஆனா சிறையில இருந்துகிட்டே வங்கதேச சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றியை பெறாரு. நம்ம இவ்வளோ பிரச்சனை கொடுத்தும் சிறைக்குள்ள இருந்துகிட்டே ஒரு மனுஷன் வெற்றி பெற்றால் இவர் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் நினைக்குது. 1927ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு நேதாஜிக்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியும் கிடைக்குது. அதுக்கும் பின்னாடி நேருவோடு சேர்ந்து இந்திய சுதந்திர குழு அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி இந்திய சுதந்திரத்திற்காக போராடுறாரு. 1930ல கல்கத்தாவில மேயர் பதவி வழங்கப்படுது. அந்த சமயத்துல ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்து இந்திய சுதந்திரத்திற்காக முசோலினி மற்றும் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்கிறாரு. ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் தன்னுடைய சுய முயற்சியில நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு இந்திய சுதந்திரத்திற்காக. இத பார்த்த மற்ற தலைவர்கள் நேதாஜிய காங்கிரஸ் ஆட்சி தலைவரா நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகாத்மா காந்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜி ஆங்கிலேயருக்கு எதிராக ரொம்ப கடுமையா நடந்துக்கிறதால இத காந்திஜி ஏற்கல. இதனால காங்கிரஸ் கட்சியில நிறைய கருத்து வேறுபாடுகள் உருவாகி கட்சி 2ஆ பிரிஞ்சு நேதாஜி சொந்த அமைச்சரவையை உருவாக்குறாரு. 1939ஆம் ஆண்டு காந்தியால பரிந்துரை செய்யப்பட்ட சீதாராமையாவை போஸ் தோற்கடிக்கிறாரு. ஆனா காங்கிரஸ் செயற்குழுல இருந்தவங்களால நேதாஜிக்கு எதிர்ப்புகள் ஏற்பட்டதால அவரால தொடர்ந்து தலைவர் பதவியில நீடிக்க முடியல. ஜூன் 22, 1939 அன்னைக்கு தலைவர் பதவியில இருந்து விலகிறாரு. அதற்கு பின்னாடிதான் ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இதற்கு ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்புது. அதுக்கப்புறம் 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயமே காங்கிரஸோட தலைமையை கலந்து ஆலோசிக்காம அப்போதைக்கு
அப்போ இந்தியாவோட வைஸ்ராயா இருந்த லின் லித்கோ போரை அறிவிக்கிறாரு. இந்த போரை மக்களோட ஆதரவை திரட்டி நேதாஜி எதிர்க்கிறாரு. இதனால 7 நாட்கள் சிறையிலையும் 40 நாட்கள் வீட்டு காவல்லையும் வைக்கப்படுறாரு. வீட்டு காவல்ல இருந்து 41வது நாள் தப்பிச்சும் போயிடுறாரு. தப்பிச்சு போன நேதாஜி ஆப்கானிஸ்தான், சோவியத் யூனியன், மாஸ்கோ, ரோம், ஜெர்மனி அப்படின்னு பல நாடுகளுக்கும் போயிட்டு கடைசியில ஜெர்மனியோட ஆதரவோட ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற வானொலி மூலமா அந்த நாட்டுல இருந்தே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு. அப்போதான் ஜப்பான், ஜெர்மனி நாடுகள் கிட்ட இந்தியா சுதந்திரத்திற்காக உதவி கேட்கிறாரு. உலகத்துல ஹிட்லரோட தொல்ல கை போட்டு பேசக்கூடிய ஒரே நபர் அப்படின்னா அது நம்ம நேதாஜி தான். ஜெர்மனில நல்ல வரவேற்பு அளிக்கப்படுது. நேதாஜி ஹிட்லரை பார்த்து சொல்றாரு, இந்தியர்கள் காட்டு மிராண்டிகள்னு உங்க புத்தகத்துல இருக்கு, அந்த வாக்கியத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹிட்லர், இந்தியா சுதந்திரம் பெறுவது கடினம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நேதாஜி, எனக்கு எவனும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லைன்னு அங்க இருக்க மொழிபெயர்ப்பாளர் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா வெளியில போயிடுறாரு. உலகத்துல முதல் முறையா தன்கிட்ட ஒரு மனுஷன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நேதாஜியோட தைரியத்தை பார்த்து வியந்து போயிட்டார் ஹிட்லர். இப்போ ஜெர்மனியின் தலைநகரா இருக்க பெர்லின்ல ஆங்கிலேயருக்காக சண்டை போட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 3000 இந்திய கைதிகளை விடுவிச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும்னு கையெழுத்து வாங்கிக்கிறாரு. 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி தோல்வி அடைஞ்சதால ஜெர்மன் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்க உதவுற நிலைமையில இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி நிறைய துன்பங்களை சந்திச்சு 1943ஆம் ஆண்டு ஜெர்மனியில இருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமா ஜப்பான் போயிட்டு அங்கிருந்து சிங்கப்பூரும் போறாரு. சிங்கப்பூர்ல மோகன் சிங் அவர்களால நிறுவப்பட்ட ராஷ் பிஹாரி போஸின் முழு கட்டுப்பாடும் போஸுக்கு வழங்கப்படுது. அதில் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவர் அப்படிங்கிற பதவியும் அவருக்கு நேதாஜிங்கிற பேரும் உருவாகுது. ராணுவ துருப்புகளை எல்லாம் ஒன்றிணைக்கிறார் நேதாஜி. அது மட்டும் இல்லாம தென்கிழக்கு ஆசியாவில குடியேறி அங்க இருந்த இந்தியர்களோட பெரும்பான்மையான ஆதரவையும் பெற்று இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் அணியையும் உருவாக்குறாரு. 1944ல நேதாஜி ஒரு எழுச்சி உரையை நிகழ்த்துறாரு. அங்கதான் மக்கள் கிட்ட உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் அப்படிங்கிற வசனம் மூலமா மக்களால் பெரிதும் ஈர்க்கப்படுறாரு. நிறைய பேர் விடுதலை வேட்கையோட நேதாஜி பக்கம் திரும்புறாங்க. ஆங்கிலேயருக்கு எதிரா பர்மா தலைமையில நடத்தப்பட்ட போராட்டத்தோட விளைவா மணிப்பூர்ல இருக்க இக்பால் நகர்ல இந்திய தேசிய கொடி ஏற்றப்படுது. மற்ற நாடுகளோட அழுத்தம் தாங்காம ஜெர்மனி, ஜப்பான் ராணுவம் பர்மா மேல பயங்கரமான தாக்குதல் நடத்துறாங்க. அந்த சம்பவம் நேதாஜிக்கு கடும் வீழ்ச்சியா அமையுது. அதுக்கப்புறம் திரும்பவும் தன்னோட படைக்கு உதவி கேட்க ரஷ்யாவுக்கு பயணம் செய்யறாரு. அப்போதான் நேதாஜி விபத்தில் மறைந்ததா சொல்லப்படுது. ஜப்பான் படை விமானமான மிட்சுபிஷிக்கு 21 விபத்துக்குள்ளானதாகவும் அதுல இருந்து பயங்கரமான காயங்களோடு மீட்கப்பட்ட நேதாஜி பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு போன உடனேயே கொஞ்ச நேரத்துல இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. நேதாஜியோட மரணத்துல நிறைய மர்மங்கள் இன்னுமே இருக்கதான் செய்யுது. இந்தியாவில இருந்து 3 விசாரணை கமிஷன்கள் வைத்தும் நேதாஜியோட உண்மையான மரணத்திற்கான காரணம் யாருக்குமே சரியா தெரியல. ஏன்னா விபத்திற்கு உள்ளான விமானத்தை போட்டோ எடுக்கவோ பார்க்கவோ எந்த பத்திரிகையாளருக்கும் மக்களுக்கும் அங்க அனுமதி தரப்படல அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம். நேதாஜியோட உடல் ஜப்பான் டோக்கியோவில் இருக்க ரென்கோஜி கோவில்ல புதைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் வங்கதேசத்து மக்கள் நேதாஜி உயிரோட தான் இருக்காருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்களோட மனசுல அச்சாணியா நின்றவர் தான் நேதாஜி. இவ்வளோ போராட்டத்துல இருந்தாலும் நேதாஜிக்கும் ஒரு காதல் மலரத்தான் செஞ்சுது. அதுவும் ஆஸ்திரிய கால்நடை மருத்துவரோட மகளான எமிலி ஷென்கல் அப்படிங்கிற பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டு 1942ல அவங்களுக்கு அனிதா போஸ் அப்படிங்கிற குழந்தை பிறந்ததாகவும் சொல்லப்படுது. எத்தனை காலம் சென்றாலும் விடுதலைக்காக போராடியவர்கள்ல நம் மனதில் நீங்காமல் நிற்கக்கூடியவர் அப்படின்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜெய் ஹிந்த்.